அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது வேலனில் 3 வகை இருக்குது. ஒன்று கருவேலம், மற்றொன்று வேலன், மற்றொன்று வெண்வேலம். இந்த வெள்வேலனை பற்றி தான். மற்றொன்று தரைவேலன் ஒன்று இருக்கிறது. அது தரையோடு தரையாக மட்டும்தான் இருக்கும். அது அடுத்தபடியாக அடுத்த பதிவிலே நாம் அதை காணலாம். இப்பொழுது வெள்வேலன் வெள்ளை நிறத்தில், அதாவது மருத மரத்தை போன்று காட்சி அளிக்கக்கூடிய ஒரு வகையான வெள்வேலன் மரத்தை பற்றி தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த வெள்வேலன் ஒரு சிறப்பான ஒரு மூலிகை இனம். அது மட்டுமல்லாமல் இது உள்ளுறுப்புகளை பலப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மூலிகை இனம். புண்புரைகளை ஆற்றக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மூலிகை இனம். ராஜ உறுப்புகளை பலப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மூலிகை இனம். இதனுடைய காய்கள் அதிகமாக, இதனுடைய காய், கிராம்பு, பட்டை இதெல்லாம் சேர்த்து பல்பொடியாக பயன்படுத்தி வரலாம். பல்லுக்கு நல்ல உறுதியை தரக்கூடியது. ஆலம் விழுது இதெல்லாம் சேர்த்து பல்பொடியாக பயன்படுத்தி வரலாம். பல்லுக்கு நல்ல உறுதி தன்மையை தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மூலிகையினம். அதிகமாக இது பட்டையே பயன்பட்டு வருகிறது. நாட்டு சாராயம் காய்ச்சுவதற்காகவும் இதை முன்னோர்கள் பயன்படுத்தி வந்தார்கள். இதை முன்னோர்களுடைய சில மருத்துவத்திற்கு இதை பயன்பட்டு வந்தது. இதனுடைய பட்டை வெட்டி எடுத்தோம் என்று சொன்னால் சிகப்பு நிறமாக மாறிவிடும். இதனுடைய பட்டையை நிழலிலே உலர்த்தி பொடியாக செய்து வைத்துக்கொண்டு கஷாயம் வைத்து பல் ஆட்டம், பல் பூச்சி, பல் சொத்தை, பல் அரணை, பல்வலி, பல் சம்பந்தமான அத்துணை பிரச்சனைகளுக்கும் நல்ல பலன் தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பட்டை. இதனுடைய காய்களை சேகரித்து இதனோடு கண்டங்கத்திரி சேர்த்து புகை போட்டு வாயை திறந்து வைத்தோம் என்று சொன்னால் பல்லில் இருக்கக்கூடிய கிருமிகள் அத்தனையும் ஒழிந்துவிடும். தலைவலி சம்பந்தமான பிரச்சனைகளும் சரியாகிவிடும். தலைவலிக்கு இதனுடைய காய்களை சேகரித்து சுக்கு மஞ்சள் சேர்த்து அதனோடு நல்லெண்ணெயோடு புகை போட்டு அந்த புகையை நன்றாக முகர்ந்தோம் என்று சொன்னால் தலைவலி உடனடியாக நின்றுவிடும். இதனுடைய வேர்பட்டைக்கு நல்ல ஒரு சிறப்பான மருத்துவ குணம் உண்டு. இதனுடைய வேர்பட்டையை எடுத்து கஷாயம் வைத்து காலை ஒரு வேளை மட்டும் ஒரு 20 ml அளவு குடித்து வந்தால் வயிற்றில் இருக்கக்கூடிய புண்புரைகள் அத்தனையும் குணமாகும். நல்ல ஒரு சிறப்பான ஒரு மூலிகை இனம். கருவேலம் மரத்தினுடைய மருத்துவத்தன்மை போன்றே இந்த வெள்வேலத்திற்கும் நல்ல சிறப்பான ஒரு மருத்துவத்தன்மை உண்டு. தரைவேலனுக்கும் அதே போன்று சிறப்பான மருத்துவம் உண்டு. சாதாவாக இருக்கக்கூடிய வேலனுக்கும் சிறப்பான மருத்துவ தன்மை உண்டு. இது 4 வகையாக இந்த வேலன் இருக்கிறது. தரைவேலன், வெள்வேலன், கருவேலன், மற்றொன்று சாதாவான தெரியக்கூடிய ஒரு வேலன். நல்ல சிறப்பான ஒரு மர இனம். இது கத்தியை கொண்டு வெட்டி எடுத்தாலும் வெட்ட முடியாத ஒரு நிலைப்பாடு உடையது. அதிகப்படியான வைரம் தன்மை பாய்ஞ்ச ஒரு வைரம் பாய்ஞ்ச கட்டை என்று கூட சொல்லலாம். சிறப்பான ஒரு தாவரம். இது அதிகமாக காடு புதர்களிலே வளரக்கூடிய ஒரு மர இன தாவரம். இது வறண்ட நில தாவரமும் கூட. நன்றி, வணக்கம்.